ஹாய், Theera Ulahக்கு வந்த எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் சும்மா எதுவும் வீடியோ ஒரு வாரமாக எதுவுமே பண்ணலை. எதுவும் கான்செப்டும் எதுவும் இல்லை. இருக்குது ஒரு 2-3 கான்செப்டு. ஸோ அது எப்படி எடுத்துன்னு எப்படி உங்ககிட்ட அந்த ஸ்டோரி நரேட் பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ அதனால் எதுவும் இன்னும் போடாமல் இருக்கேன். சரி என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். சும்மா வெட்டியாக தூங்கிட்டு இருந்தோம். ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தால் ஃபுட்பால் ஏதாவது விளையாடலான்னு பார்த்தா கூட ஃப்ரெண்ட்ஸும் யாரும் வர முடியல. மொத்த கேட்டும் அடைச்சி வச்சுருக்காங்க. சரி அதனால தான் தனியாக வந்து விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். சரி நான் ஒரு 2-3 நாளுக்கு முன்னாடி இன்ஸ்டாகிராமில் வந்து ஒரு க்ளோனிங் மாதிரி ஒன்று பண்ணியிருந்தேன், ஒரு வீடியோ. அது நிறைய பேர் வந்து எப்படி பண்ணீங்க அப்படின்னு கேட்டுருந்தாங்க. ஸோ அதுவே பரவாயில்ல, ஒரு கான்செப்ட் மாதிரி இருக்கு சொல்லிட்டு அது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி அதான் முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ இன்றைக்கி என் மனசாட்சி கூட தான் நான் ஃபுட்பால் விளையாட போகிறேன். எப்படி விளையாட போகிறேன்னு வந்து பாருங்க. ஃபுட்பால் ஆரம்பித்தாச்சு. டெஸ்ட்டு தான் 2011. இப்போ நான் மட்டும் தனியாக விளையாண்டா போர் அடிக்கு. சரி யாரையாச்சும் கூப்பிடலான்னா யாருமே இல்லை. எங்கள் அப்பா கூப்பிடலான்னா எங்கள் அப்பாவுக்கு விளையாட தெரியாது. அதனால் என்ன பண்ணுறது, இப்போது சிகடை இருக்குது, சிகடை சாப்பிட்டு சரி அப்படியே யோசிச்சுட்டே இருக்கேன். இப்போ அடுத்தது என் மனசாட்சி கூட தான் விளையாட போகிறேன். மனசாட்சி வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுது. மனசாட்சி இல்லாமல் ரொம்ப லேட் ஆகுதா, அதனால் அது வரைக்கும் சிகடை சாப்பிட்றேன். ரொம்ப போர் அடிக்குது, என்ன பண்ணுறதுனே தெரில. சரி ஏதாச்சும் கேம் விளையாடலாம், வெளியே போகலாம் அப்படின்னா மாஸ்க் இல்லாமல் போகக்கூடாதுன்றாங்க. ஒன்றும் பண்ணவும் இல்லை. காத்தாடி உள்ளனா நூல் இல்லை. அதனால் நானே என் கூட விளையாடலான்னு முடிவு பண்ணுறேன். சரி வாங்க விளையாடலாம். 2 பிளேயர் வச்சாச்சு. ஸோ நான் வந்து ரியல் மேட்ரிடு. இங்கே வந்து யாரும் இல்லை. சரி இங்கே ஒருத்தங்க வர போகிறாங்க. அவங்க வந்து பார்க்கா எல் கிளாசிக்கோ. ஆமாம், கிக் ஆஃப் கொடுத்துட்டேன். இப்போ அடுத்தது நீங்கள் பார்க்கும்போது 2 பேராக பார்ப்பீங்க. கிக் ஆஃப் கொடுத்துட்டேன். நீங்கள் வாயா லேட் பண்ணி. ஹாய், Theera Ulahக்கு வந்து எல்லாருக்கும் வணக்கம். ஸோ எல் கிளாஸுக்கு வர ஆரம்பிச்சுட்டு சரி ஆள் இல்லைன்னு கூப்பிட்டாரு. அவனும் இல்லைன்னு ஃபீல் பண்ணாரு. சரி அதான் நானும் வந்துட்டேன். இதுவாக நம்ம கேம் போடலாம். பார்க்க ஒரு கோல் போட்டானுங்க. அடுத்து ரியல் மேட்ரிட் போடும். லெவல் பண்ணிட்டோம் ரியல் மேட்ரிட். ஓகே, இப்போ வந்து 2 பேரும் ஃபுட்பால் விளையாடி ஸ்கோர் வந்து லெவல். ஸோ இதுக்கப்புறம் வந்து மோஸ்ட்டாக லெவலாக தான் இருக்கும். ரொம்ப டஃப்பாக தான் போச்சு கேமு. ஸோ இந்த நாங்கள் 2 பேர் எப்படி அதான் நானே மனசாச்சு எப்படி வந்து ஃபுட்பால் விளையாண்டோம் அப்படின்றது இந்த வீடியோவில் நிறைய பேர் கேட்டாங்க. எப்படி நிறைய பேர் அந்த மாதிரி பண்ணுறது க்ளோனிங்கு நம்மளோட இது அப்படின்னு. ஸோ அதுதான் இந்த வீடியோ. அதான் இந்த வீடியோ வந்து நானும் என் மனசாட்சியும் எப்படி வந்து ஃபுட்பால் விளையாடுறோம், அதாவது என்னோடய க்ளோன் எப்படி நான் வந்து வீடியோவில் உருவாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு என் இன்ஸ்டாகிராம் வீடியோ பார்த்துட்டு என்கிட்ட கேட்டாங்க.
ஸோ அதை வச்சுட்டு எப்படி நான் ஒரு கான்செப்ட் மாதிரி பண்ணி ஒரு வீடியோ சொல்லித்தரலாம் எப்படி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே. ஸோ அதை வச்சு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ. ஸோ இப்படி தான் அந்த செட்டப் இருக்கும். இப்படி இருந்தால் தான் மனசாட்சி கூப்பிட்டு விளையாட முடியும். இல்லைன்னா மனசாட்சி இல்லாமல் நம்ம மட்டும்தான் விளையாடணும். அது ரொம்ப போர் அடிக்கும். ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் நான் சாஃப்ட்வேரில் அந்த வீடியோவை எப்படி பண்ணுறேன்றது தான் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். செட்டப் இப்படி தான் இருக்கும். ஒரு ஸ்டேஷ்னரியான இடத்துல இந்த மாதிரி ஒரு கேமராவை வச்சுட்டு மனசாட்சிக்கும் உங்களுக்கும் கேப் இருக்க மாதிரி ஒரு இடம் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி இடத்துல தான் உங்களால் அவங்க மனசாட்சி கூட விளையாட முடியும். ஸோ அது எப்படின்றது பார்க்கலாம். இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். நல்லா இருக்குன்னு நம்புகிறேன், உங்களுக்கு பிடிச்சிருக்குன்ட்டு. ஸோ இப்போது அது ஓரளவுக்கு ரொம்ப ஃபைனாக நான் பண்ணலை, எனக்கு நல்லா தெரியும். ஓரளவுக்கு கொஞ்சம் அங்கங்கே பிசுறு இருக்குது. ஸோ அதுவுமே எப்படி பண்ணுறது அப்படின்றது தான் இந்த வீடியோ. ஆக்சுவலாக நான் நேற்றே பண்ண வேண்டியது. நேற்று நான் வீட்டில் கொஞ்சம் வேலை இருந்ததுனால அது நான் பண்ணலை. ஸோ இன்றைக்கி தான் எப்படி பண்ணணுன்ற அந்த சொல்லித்தர மெத்தடை அந்த வீடியோவை நான் இப்போ தான் பண்ணுறேன். ஸோ இப்போ தான் எடிட் பண்ணியே முடிக்கிறேன். ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் நீங்கள் இந்த வீடியோ பண்ணுறதுக்கு முன்னாடி தனித்தனியாக அந்த வீடியோவை நீங்கள் எடுத்துக்கணும். எந்த மாதிரினா, இப்போது இதுதான் அந்த நான் பண்ண அந்த வீடியோ. ஸோ ஃபஸ்ட்டு நான் ஒருத்தன் இருக்கிற மாதிரி நான் எல்லா ஸ்கிரிப்ட் எல்லாமே நான் பேசிப்பேன், பக்கத்தில் யாரும் இருக்கா மாதிரி நினச்சிட்டு. ஸோ அது நீங்கள் ஒரு கான்செப்ட் மாதிரி நீங்கள் அந்த 2 பேரா 3 பேரா அதை பண்ண போகிறீங்கன்னா அது ஒரு கான்செப்டுவலாக நீங்கள் அந்த வீடியோவை ஃபஸ்ட்டு எடுத்துக்கணும், ஒருத்தர் தனித்தனியாக. இது ஒன்று. அப்புறம் நான் இன்னொரு சைடு இருந்தது வர்றது. இப்போ நான் நடந்து வந்தேன்ல, அதுவுமே ஒரு வீடியோ எடுத்துக்கணும். ஸோ வீடியோ எடுத்துட்டேன்னா இங்கே நான் யாரோ இருக்கா மாதிரி யோசிச்சுட்டு, ஸோ அவங்களும் பக்கத்தில் இருக்காங்கன்ற மாதிரி பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நான் இந்த வீடியோவில் நான் பேசிட்டு, அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னா, நான் இப்போ ஃபில்மோரா ஓப்பன் பண்ணிட்டேன். ஃபில்மோராவில் இந்த ஒரு வீடியோ இருக்கிறத தனியாகவும் இன்னொரு வீடியோ இருக்கிறது தனியாகவும் 2 லேயரில் தனித்தனியாக வச்சுருக்கேன். அது இப்போ சில பேருக்கு ஃபோட்டோஷாப் தெரிஞ்சிருக்கும், இது பார்க்குறவங்களுக்கு. அது ஈஸியாக உங்களுக்கு புரிய வைக்கணும்னா இது வேறு எதுவும் இல்லை, மாஸ்கிங் தான். இந்த மாஸ்கிங் நம்ம இந்த வீடியோவோட அந்த ஃபில்மோரால் நம்ம எப்படி வீடியோவாக பண்ண போகிறோன்றது அந்த வீடியோ. ஸோ ஃபஸ்ட்டு மேலே இருக்கிற இந்த லேயரில் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இங்கே எஃபெக்ட்ஸ்னு இருக்கும் மேலே. ஸோ அந்த எஃபெக்ட்ஸில் போனீங்கன்னா இமேஜ் மாஸ்க் தெரியுதா? அந்த இமேஜ் மாஸ்க்கை ட்ராக் பண்ணி இதில் இந்த எந்த வீடியோவில் உங்களுக்கு மாஸ்கிங் வேணுமோ அந்த வீடியோவில் எடுத்துன்னு விட்டுடணும். ஸோ அதுக்கப்புறம் அதை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வீடியோ எஃபெக்ட்ஸ்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே இந்த மாதிரி நம்பர் ஆஃப் இந்த பிஎன்ஜி ஃபார்மேட் மாதிரி சில எஃபெக்ட்ஸ்லாம் இருக்கும் இதில். ஸோ இதில் நம்மளுக்கு இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிறது மட்டும்தான் ஃபர்ஸ்ட். மேலே இருக்கிறதுல இந்த ரைட் சைடில் இருக்குது ஏற்கனவே. ஸோ நம்மளுக்கு அது வேண்டாம், மறைக்கணும், அது காட்டணும்னு வேண்டாம். இந்த லெஃப்ட் சைடில் தான் யாரும் இல்லை. ஸோ அதுதான் நம்ம உருவாக்கணும். ஸோ நம்ம இன்னொரு வீடியோவில் இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிறத எடுத்துன்னு இங்கே வச்சிட்டோம். ஸோ அந்த இடத்த காட்டணுன்றதுனால இதை நம்ம கட் பண்ணணும், இந்த ஏரியாவை. ஸோ அதுக்காக இதை நீங்கள் டபுள் கிளிக் பண்ணிக்கணும். இந்த மாதிரி ஒரு மாஸ்க் இருக்கும், அதை டபுள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக இது மட்டும் தெரியும், இது மறைஞ்சிடும். ஸோ நம்ம ஏற்கனவே அந்த லேயர் மாதிரியே இருக்கிற இன்னொரு லேயர் பின்னாடி இருக்கிறதுனால நம்மளுக்கு கன்ஃபியூஷன் ஆகாது, ரெண்டுமே மர்ஜ் ஆகிடும். ஸோ இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் ஒரு ஃபோட்டோவோ எடுக்கிறீங்கன்னா அது ஸ்டேஷ்னரியாக ரெண்டு டைம் வீடியோ எடுக்கும் போதும் நீங்கள் அது அப்படியே தான் வச்சுக்கணும், ஆட்டக்கூடாது, எதுவும் நவுந்துடக்கூடாது. நவுந்துருச்சுன்னா நான் அதுக்குமே காட்டியிருக்கேன். நவுந்துச்சுன்னா அது இந்த மாதிரி சின்னதாக ஒரு பிசுறு தெரியும். ஸோ அந்த பிசுறுலாம் தெரியக்கூடாதுன்றதுனால நீங்கள் ரெண்டுமே கவனமாக ஒரே மாதிரி அந்த கேமராவை ஸ்டார்டிங்லேருந்து எப்படி இருந்துச்சோ எண்டிங் வரைக்குமே அப்படி தான் இருக்கணும், 2 பேரை வச்சாலும். ஸோ இதுதான், இவ்வளோ தான் அந்த க்ளோனிங் பண்ணுற டெக்னிக். அதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னா, நீங்கள் ஓகே கொடுத்துட்டு இங்கே எக்ஸ்போர்ட் இருக்கும்.
எக்ஸ்போர்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் அந்த வீடியோ வந்து ஆட்டோமேட்டிக்காக எக்ஸ்போர்ட் ஆகிடும். உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன் இந்த நான் சொல்லி தந்தது. ஸோ சிம்பிளாக தான் இருக்கும், இது ஒன்றும் இல்லை. ஃபோட்டோஷாப் தெரிஞ்சவங்களுக்கு இன்னும் ஈஸி இந்த கான்செப்ட் புரிஞ்சிக்கிறதுக்கு. ஃபோட்டோஷாப் தெரியாதவங்களுக்கும் ஈஸி தான், ஒன்றும் பெருசாலாம் இல்லை. லேயரில் மேலே கீழே வச்சுட்டு மாஸ்கிங்னு ஒன்று இருக்கும், அதை அமுத்திட்டு எந்த சைடில் இருக்கிறதையோ அந்த சைடு கட் பண்ணி எடுக்கிறது தான் இந்த க்ளோனிங். இதுதான் வந்து நம்ம படத்துலலாம் வந்து டபுள் ஆக்ஷன் பார்க்குறோம். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் கேமரா வச்சு எடுக்கும்போது ஸ்டேஷ்னரியாக ஒரு இடத்துல கேமரா வச்சுட்டு நீங்கள் 2 கேரக்டரையும் ப்ளே பண்ணிவிட்டு அந்த மாதிரி இருக்கிற கேரக்டர் எடுத்துன்னு வந்து நீங்கள் இதில் வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து மேலே கீழே அந்த இமேஜில் வேரியேஷன்ஸ் தெரியாது வீடியோவில். ஸோ இல்லைன்னா நீங்கள் அதுக்கும் வந்து கரெக்ட் பண்ணிகிட்ருக்கணும், ஃபிட் பண்ணணும், அது இதுன்ட்டு லொட்டு லுசுக்குன்னு இருக்கும். ஸோ கொஞ்சம் கஷ்டம், அது கொஞ்சம் கஷ்டம்னு இல்லை, கொஞ்சம் ஒரு மாதிரி அசிங்கமாக தெரியும் பிசுறு. ஸோ அதெல்லாம் தெரியக்கூடாதுன்றதுக்காக தான் நான் அதுலேயே வந்து கொஞ்சம் மேலே கீழே வச்சுட்டு நான் அதை கரெக்ட் பண்ணியிருப்பேன். ஸோ நீங்கள் கவனமாக பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு தெரியும் நான் அந்த மாதிரி தப்பு பண்ணியிருக்குது, அது வேணும்ட்டு தான் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் அந்த மாதிரி பண்ணக்கூடாது, இந்த மாதிரி பண்ணால் என்ன ஆகுன்றது காட்டுறதுக்காக. ஓகேவா? ஸோ இப்போ வந்து இவ்வளோ தான் இந்த வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், இது வந்து ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி க்ளோனிங்லாம் இந்த மாதிரி பண்ணலாம் ஈஸியாக அப்படின்ட்டு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். ஸோ இந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் வீடியோலாம் போடுவேன். கொஞ்சம் ஒரு ட்ராவல்லாம் போனேன் நான், ஃபஸ்ட்டு என்னோடய ட்ராவல் போனது. ஸோ அதையுமே நான் போடணுன்ட்டு பார்த்துட்ருக்கேன். அதுக்குள்ளே இந்த ரம்ஜான் ஆரம்பிச்சிடுது. ஸோ எல்லாருக்கும் என்னோடய ரம்ஜான் வாழ்த்துக்கள். நல்லபடியாக இந்த நோன்பு நோட்டு நம்ம நினச்சதை வந்து கடவுள் வந்து சீக்கிரமாக நம்மளுக்கு நிறைவேற்றணும் அப்படின்ட்டும், இந்த நோயினால நம்ம வீட்டுக்குள்ளேயே இருக்கிறது இல்லாமல் சீக்கிரமாக இதெல்லாம் சரியாகி நம்ம வந்து வெளியே போய் நம்ம நார்மலான லைஃப்க்கு போகணுன்றதை நம்ம இந்த நேரத்தில் வேண்டிக்கிறோம். பை.